ஆலயா காட்டன் ஹாப்பி வெட்டிங். ஆலயா காட்டன் வேட்டிகள் சட்டைகள் வெட்டிங் செலிப்ரேஷன். வழக்கமாக மிஸ்டர் பப்ளு பிருத்திவிராஜ் கிட்ட பேசும்போது நிறைய சந்தோஷமான விஷயங்களும் அந்த ஒரு எனர்ஜியோட தான் உங்ககிட்ட பேசி பழக்கம். ஆனால் இது வந்து ஒரு ஃபேக்சுவலான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை பற்றியும் பேசணும்னு ஆசைப்படுறோம். ரீசெண்டாக சண்முக பிரியா அவங்களுடைய ஹஸ்பண்ட் அரவிந்தோட டெத் வந்து நிறைய பேருக்கு பயங்கர ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்ன காரணம்னா, ரொம்ப ரீசெண்டாக மேரேஜ் ஆனவங்க, அதை தாண்டி ஒரு 30 வயசு இளைஞருக்கு கார்டியாக் அரெஸ்ட்னு வரும்போது அது நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த செய்தியை கேட்ட உடனே எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்ருதி வந்து ஐ கன்சிடர் ஹர் மை என்னுடைய மருமக. ஏன் அப்படின்னா, நாங்க ஒரு சீரியல்ல வந்து வாணி ராணிங்கிற சீரியல்ல வந்து பல வருஷம் போச்சு. ஸோ அவங்க வந்து என்னுடைய மருமகளா நடிச்சாங்க. வெரி க்ளோஸ் டு மீ. அண்ட் அந்த சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வி கெப்ட் இன் டச். அண்ட் லாஸ்ட் இயர் தானே இது, லாஸ்ட் இயர் வந்து ஐ திங்க் ஹார்ட்லி a year we went for her engagement party, bachelor's party, wedding. அது இதுன்னு she was so happy and I was so happy because அவங்க ஃபேமிலி வந்து they wanted her to get married to a nice boy, yeah. And finally we found a nice boy. He's such a nice boy, well behaved, அவ்வளோ அழகா வச்சிருப்பாரு. So I was very impressed with him and they were happy. அண்ட் போன வாரம் ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி ஐ ஸ்போக் டு ஸ்ருதி அண்ட் ஷி செட், சரி நீ வாமா அப்படின்னா, இல்ல பப்ளு சார் நான் வந்து அர்ஜுனுக்கு உடம்பு சரியில்லை, என்னமாச்சு அப்படின்னா, இல்ல இந்த மாதிரி ஹார்ட்டை சுத்தி ஏதோ லிக்விட் மாதிரி ஏதோ ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, அது டெஸ்ட்காக கொடுத்துருக்கோம், ஸோ ஹீஸ் ரெஸ்டிங் அப்படின்னா. அண்ட் டே பிஃபோர் எஸ்டர்டே தற்செயலா வந்து இப்போதான் லைஃப்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டுட்டு எத்தனை லைக் வந்தது, மில்லியன் டச் பண்ணிச்சா அப்படின்னு செக் பண்றதே ஒரு பெரிய ஒரு கடமையா இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ரப்பிஷான ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க, கார்டியாக் அரெஸ்ட் அப்படி. அன்பிலீவபிள், அன்பிலீவபிள் ஃபார் மீ, அன்பிலீவபிள் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் சார், இன்ஃபேக்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டெத்துக்கான ரீசன் வந்து கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லப்பட்டாலும் அவர் போன விஷயம் வந்து மிஸ்டர் தமிழ்நாடு பட்டமும் வின் பண்ணியிருக்காரு. தோ இஸ் அ சிவில் இன்ஜினியர். அவர் ரொம்ப பாடி பில்டிங்கில் வந்து ரொம்ப இதுவாக இன்வால்வ் ஆகியிருக்காரு. ஸோ நீங்களும் வந்து எப்பவுமே உங்களுடைய அதிகமான இன்வால்வ்மெண்ட் வந்து இந்த பாடி பில்டிங்கில் இருக்கிறதால, ஸோ அது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அதுவும் இவ்வளோ சின்ன வயசில் மேபி ஒரு பக்கம் பார்க்கும்போது நிறைய சப்ளிமெண்ட்ஸ் ஏதாச்சும் எடுத்தால் இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இப்படி ஏதாவது ஒரு விஷயம் ஆன உடனே we link it to bodybuilding, we link it to abuse of drugs. It's not true, okay. And ஒரு காலத்துல வந்து ஸ்டெராய்ட்ஸா இருக்கட்டும், சப்ளிமெண்ட்ஸா இருக்கட்டும், அது வந்து ஒரு நாலேஜ் இல்லாம நம்ம அப்படி அந்த காலம் அந்த பிளைண்டா பண்ற காலம் போய் எல்லாருக்கிட்டையும் வந்து இன்டர்நெட் இருக்கு, ஃபோன் இருக்கு, இதோட எஃபெக்ட்ஸ், சைடு எஃபெக்ட்ஸ். ஒருவேளை அப்படிதான் சப்ளிமெண்ட்ஸ் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறதா இருந்தா அவங்க நோபடி வில் ரிஸ்க் தட் ஹெல்த். இது வந்து உங்களுக்கு ஒரு சாப கொடுக்கும், இது உடம்பு கெடுக்கும் அப்படின்னா பரவாயில்ல, இந்த உடம்பு கெடுத்தாலும் பரவாயில்ல, யாரும் அப்படி எடுக்க போறது இல்லை. ஒருவேளை அப்படி பண்ணாலும் தே ஹேவ் ஸ்போர்ட்ஸ் டாக்டர்ஸ், தே ஹேவ் இது வந்து ஒரு மெடிசனாகவும் ஒரு டு என்ஹான்ஸ் தேர் ஸ்ட்ரென்த். அது வந்து எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு பண்ணலாமோ அந்த அளவுக்கு தான் பண்றாங்க. ஓகே, ஸோ அப்படி எல்லாருமே பண்றாங்க அப்படிங்கிற அவசியம் இல்லை. பண்றவங்க கூடவே ஒருவேளை அப்படி பண்றவங்களா இருந்தாலும் அது வந்து தே ஆர் வெல் எஜுகேட்டட். ஓகே, ஸோ யூ கேனாட் பிளேம் தெம் தட் இவங்க வந்து பாருங்க பிளைண்ட்லி இப்படி எடுத்து அவங்க ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணி. அண்ட் இட் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். என் மருமகன் நான் வந்து எழுதுறது வந்து இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். பட் எங்கேயும் எனக்கு வந்து இது அன்ஃபார்ச்சுனேட் தட் ஒரு காலமா தவறி போனது. அண்ட் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு வயசு கிடையாது, அதுக்கு ஒரு ரீசன் கிடையாது. We live in a world of pollution, we live in a world of synthetic food and stress and so many reasons. And அதுல வந்து ஒருத்தர் வந்து உடம்பு நல்லா வச்சிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து if you notice everybody wants to be healthy. ஓகே, ஸோ ஒரு பக்கமாக ஒரு பாடி பில்டிங்கில் ஈடுபடுறாரு, ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்காரு,
அதுக்கு சாத்தியம் இருக்கா சார்? ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு காரணம். நீங்க சொன்ன மாரி நெறைய அவுட் சைட் ஃபுட் சாப்பிடுறது, ஒரு பக்கம் நைட் ஃபுல்லா இப்போ சிவில் இன்ஜினியரா இருக்காருன்னா, ஸோ அந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் திரும்ப உடம்புக்கு குடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸு, ஸோ இத ஏதாச்சும் கனெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்கிறேன். அதுக்கு சம்மந்தம் இருக்கா? I am somebody who strongly believes that uh, we are all born here for a short time. Death is something that which is definitely certain. எல்லாருக்குமே டெத் வரும். எல்லாருக்கும் வந்து பிறக்கிற எல்லா மனுஷனும் சாக தான் போறோம். யார் எப்போ அப்படிங்கிறது த ஆல் மைட்டி அவர் நிர்ணயிக்கிறார். அண்ட் இப்போ நமக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து தவறிட்டார் அப்படின்னா, எப்படி இந்த மாதிரி காலையில இருந்து எழுந்துச்சு வாக்கிங் போனாருங்க. பத்தியா அழகாத்தான் எழுந்து வாக்கிங் போனாதான் செத்தாரு. அப்புறம் இவரு செத்துட்டாருங்க. எப்படிங்க? தண்ணி போட்டு சைக்கிள் இருந்து கீழே தண்ணி போட்டு சைக்கிள் ஓட்டினால. ஸோ ஒருவேளை அந்த தண்ணி போடாம இருந்தா, அவரு வந்து காலங்காத்தால எழுந்துச்சு வாக்கிங் போகாம இருந்ததா, ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணாம இருந்திருந்தா, பாடி பில்டிங் பண்ணாம இருந்ததா செத்து இருக்க மாட்டாரு. இன்னும் வாழ்ந்திருப்பாரு அப்படின்னு இது நாமளே நம்ம ஏமாத்திக்கிறது தான். ஓகே. ஸோ when it's time we have to go. ஸோ அண்ட் as a matter of fact, உங்களுடைய கண்டோலன்சஸ் டு இந்த ஷார்ட் பீரியட்ல மைண்டையும் மனசையும் ஹெல்த்தியா வச்சுக்கிட்டு, ஓகே சார். மைண்டையும் மனசையும் ஹெல்த்தியா வச்சுக்கிட்டு அண்ட் லெட் தட் புவர் கேர்ள் ஷீஸ் மூர்னிங் அண்ட் அவங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ். இன்னைக்கு வந்து உட்காந்து அவர் வீடியோ பண்ணியிருக்கான். இல்லைங்க அவர் வந்து இப்படி வந்து ஹார்ட் அட்டாக்னால தான் செத்தாரு. இஸ் சிவில் இன்ஜினியர். அவருடைய பாடி பில்டிங்கோ அழுதாதுட்டே அவர் வந்து இன்டர்வியூ கொடுக்குறான். ஓகே. ஸோ லெட் தட் புவர் கேர்ள் மூன். லெட் அஸ் கிவ் ஹர் சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ரெங்த். இந்த சின்ன வயசுல இருந்து ஒரு வருஷத்துல வந்து ஒரு புருஷனை எடுக்கும்போது எவ்வளவு மனதில் இருக்குங்கிறது நம்ம cannot imagine. ஸோ நம்மளால முடிஞ்சது வந்து we should just give her our support and say that பரவாயில்லம்மா நாங்கெல்லாம் இருக்கோம். காலையில ஃபோன் பண்ணி நான் 2-3 தடவை பேசிட்டேன். நான் இருக்கேமா தான் சொல்ல முடியாது, வேற என்ன சொல்ல முடியும். ஓகே. ஸோ லெட்ஸ் நாட் மேக் திஸ் ஒரு யூடியூப் கண்டென்ட் ஆகும். ஓகே ரைட். ஸோ நீங்க பேசுனீங்களா சண்முக பிரியா கிட்ட? நீங்க பேசுனீங்களா சார்? Yeah, I spoke. Sheetal spoke to her, and we are very close to the family, ma. We are very close to Shruti, very close to the boy. So anala, see, it says in the camera 3:15 பேசிருக்கேன் Shruti கூட. ஓகே. வாட்ஸ் அவங்களோட மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்கு? ஷி இஸ் ஸ்ட்ராங். ஏன்னா இப்போ ரீசெண்டாக அவங்க வெளியிட்ட வீடியோவில் தோ இது ரொம்ப ஒரு க்ரூஷியலான பீரியடாக இருந்தாலும் ஷி டேக்ஸ் அ டைம் அண்ட் இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத விஷயங்கள் பரப்பாதீங்கன்ற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ இஸ் ஷி ஸ்ட்ராங் நவ்? Have to be, Lama. Have to be. See, when something like this happens, somewhere God gives you the strength to be strong. You know, she has to be, and like I said, அவளுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து that she's lost her love, she's lost her husband. அப்படி இருந்தாலும் அவரை பத்தி தப்பா பேசுறாங்களேங்கிற வருத்தம் இன்னும் அதிகமா இருக்கு. So she made herself strong to come on screen and say that இந்த மாதிரி இதுதான் நடந்தது அப்படின்னு. பட் அஃப்கோர்ஸ் நேத்து மத்தியானம் தான் அவங்க அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் டைம் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்க இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல எங்க வந்து நம்ம பேசாம இருந்துட்டா இது தப்பா போயிடும். இது அப்படியே வந்து இது வந்து பிகாஸ் அவர் வந்து பாடி பில்டிங் பண்ணாரு, ட்ரக் அபியூஸ் பண்ணாரு, செத்துட்டாரு இந்த வயசுல. அப்படி இல்ல, தட்ஸ் நாட் ட்ரூ. சிவில் இன்ஜினியர், அவருடைய ஹாபி அண்ட் பேஷன் இஸ் பாடி பில்டிங் அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட் that something like this happened. So இந்த நேரத்திலும் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி to show your words and show your feelings about சண்முக பிரியா and அரவிந்த் பத்தின ஞாபகங்கள். My purpose also the same. My purpose is the same like hers. I do not want people to think that, see, bodybuilding is my passion. Okay, I want to spread the message, be healthy. நான் இந்த வயசுல நான் bodybuilding பண்றேன், ஜிம் போறேன், I'm keeping healthy, my mind is fit, my body is fit, there is no abuse. இதனால வந்து நீங்க வந்து ஓகே இப்படி பண்ணா நம்ம செத்துறோம், ஹார்ட் அட்டாக் வந்துரும் அப்படிங்கிற பயம் வேண்டாம். Death is something which is all here. அப்படியே அந்த மெசேஜ் உங்களுக்கு கன்வே பண்றதுக்காக தான். Thank you so much, sir. Thank you for sharing your words in this hot time, sir. Thank you so much for your time. ஆலயா காட்டன் ஹாப்பி வெட்டிங். ஆலயா காட்டன் வேட்டிகள் சட்டைகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.